திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஆனால் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த புக்கை பற்றி ரிச் டேட் புவர் டேட் புக்கை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அதை பார்க்கலாம், நீங்கள் போய் கீழே போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்படிலாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் இப்போ நான் சொல்ல போகிற புக் பற்றி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருப்பேன். இப்போ சாப்டர் 1 நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்தியாலாம் சொல்ல மாட்டேன், ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஓகேங்களா? அதில் வந்து நான் சாப்டர் 1 என்ன படித்தேன், இன்னும் எனக்கு புரிஞ்சுது, அதை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1 என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து ராபர்ட் கியோசாகி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 2 அப்பா. நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் 2 அப்பானா அது அவங்க ஃப்ரெண்டோட அப்பாவும் இவரும். ஓகேங்களா? நான் திருப்பி உங்களுக்கு மறந்துட்டேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 85. ஓகேங்களா? இவர் அதாவது ராபர்ட் கியோசாகி அவங்க அப்பா ஆத்தோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருக்காரு, ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு. ஓகேங்களா? இப்போ புவர் டாடுக்கும் ரிச் டாடுக்கும் அவர் வந்து போய் கேட்குறாருல அவங்க அப்பா கிட்ட. அப்போ வீடியோவில் சொல்லினா அவர் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க 2 அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க 2 அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் செப்பரேட்டாக சொல்கிறார். அதாவது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ புவர் டேட் என்னென்ன யோசிப்பாங்க, புவர் டேட் என்னென்ன செய்வாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். புவர் டேட்டை பொறுத்தவொடனே பார்த்தீங்கன்னா புவர் டேட்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லும் போது ஒரு நல்ல வேலையில் போய் வரணும், நல்லா படிப்பான், நல்ல வேலையில் போய் வரணும் அப்படின்றது தான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒரு புவர் டேட் அப்பாவும் சொல்லி வளர்ப்பாங்க அவங்க குழந்தைங்கள. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்குன்னு வச்சுக்கிறேன்னா, இப்போ வந்து பைக்குன்னு வச்சுக்கோங்களேன், பைக் வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பாங்க வந்து சொல்லுவாங்க, பைக் வாங்குறது வந்து மரத்துலேயே பணம் காய்க்குது, நம்ம வந்து பைக்கில் வாங்க முடியாதுப்பா, நம்ம ஏழ்மையான குடும்பம் அப்படின்ற மாரி நம்மளை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடும்பம் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அதே வந்து அதுக்கப்புறம் நான் ரிச் டேட் அப்புறமா சொல்கிறேன். நான் புவர் டேட் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டின்றது வந்து இங்கே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க ஆள் மனசுலேயே புதைக்கப்பட்டுருவாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஏழையாகவே இருக்காங்க தெரியுமா? இந்தமாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே சொல்கிறதுனால தான் அவங்க பசங்க கிட்ட நீ வந்து ஒரு நல்ல வேலைக்கு சேரணும்ப்பா. எனக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த சொசைட்டியில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல வேலையில் சேரணும் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக எங்கள் அப்பா புவர் டேட் நான் சொல்ல விரும்பல, நான் வந்து கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ இதுமாரி நிறைய பேர் உங்ககிட்ட நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில், எல்லாரும் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட வந்து சேஃபாக இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி நிறைய எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? கவர்மெண்ட் வந்து நம்ம இல்லாதப்பட்டவங்க மேலே தான் டேக்ஸ் போடுவாங்க, இருக்கிறவங்க கிட்டலாம் டேக்ஸ் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அது உண்மை கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க யார் வந்து அதிகமாக இன்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக டேக்ஸ் போடுவாங்க. அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க தெரியுமா? அது வந்து அந்த டேக்ஸ் வந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க ரிச் டேட் சொன்னால், புவர் டேட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாரி பயமுறுத்தி வைப்பாங்க சின்ன பசங்களை. இதுமாரி நீங்கள் வந்து டேக்ஸில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குப்பா, அதாவது டேக்ஸ் நம்ம வந்து ஏழைக்கிட்ட இருந்து அதுமாரி வாங்குவாங்க, பணக்காரங்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சின்ன வயசுலேயே சொல்லி வளர்ப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேக்ஸ் மேலே ஒரு பயம், அதுமாரி ஒரு டேக்ஸ் மேலேயே ஒரு பயம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ்லேருந்து எப்படி வெளில வரணும், அது பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வரணும் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஓமை வந்து இவங்க அசட்டுன்னு நினைப்பாங்க. அதாவது எல்லா மிடில் ஃபேமிலியும் சரி, ஒரு புவர் ஃபேமிலியும் சரி, ஒரு வீடு வேணும், நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்றது எல்லாருமே நினைப்பீங்க. ஓகேங்களா? எல்லாருமே நினைப்பாங்க. நான் யார் அவங்கன்னு சொல்ல போல, புவராக இருக்கவங்க, மீடியம் கிளாஸ், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 பேர், இந்த 2 கேட்டகரியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்றது எல்லாருமே நினைப்பீங்க. ஓகேங்களா? அதாவது நான் தப்பு சொல்ல விரும்பல, ஆனால் அது வந்து அது ஒரு முட்டாள்தனமாக சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு அசட்டாக நினைப்பீங்க, ஆனால் அது ஒரு லயபிலிட்டி. என்னடா இவன் புதுசாக எதாவது வளரிட்டிருக்கு அப்படின்னு தெரியாதவங்களை நான் சொல்கிறேன். அசட் லயபிலிட்டி என்னன்னா, அசட்னா சொத்து, லயபிலிட்டினா நம்ம வந்து கடமைன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நஷ்டம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? நஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லயபிலிட்டி நம்மளுக்கு வந்து என்னென்ன செலவு தான் வைக்கும். நம்ம ஹவுஸ் வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, அதுக்கு வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு நிறைய செலவாகும். இந்த பெயிண்ட் அடிக்கிறது, அதை பூசுறது, இது மாதிரி அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூட வீட்டு செலவு வந்து நிறைய செலவாகிட்டே இருக்கும். அப்பப்போ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எதாவது பார்க்கணும், பைப் வந்து உடஞ்சிச்சுன்னா எதாவது மாற்றணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செலவாகிட்டே இருக்கணுமே தவிர நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணாது. அது வாடகை வீடு நீங்கள் விட்றீங்கனாலும் இன்கம் வந்து அவ்வளோவா ஜென்ரேட் பண்ணாது. ஓகேங்களா? கொஞ்சம் தான் ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டியபிளாக ஆகாது. உங்களுக்கு வந்து நான் சாட்டியபிள் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ண பணம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்பி வந்துடாது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பணக்காரனாகணும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து ரிச் டேடுக்கு போகிறேன். ரிச் டேட் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி தரேன். ரிச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு பைக் கான்செப்டே சொல்கிறேன். அந்த பைக் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் பாருங்களேன். பைக் வந்து இப்போ வாங்கணும்னு ரிச் டேட் பசங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பைக் வாங்கணும்னு நினைக்கிற, அதுக்கு வந்து நிறைய கேள்வி உன் மனசுக்குள்ளே கேட்டுக்கணும். அதாவது நான் ஏன் பைக் வாங்கணும்? ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம், பைக் என்னால் ஏன் வாங்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது பணம்.
பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் ஓகேங்களா. பணம் இருந்தால் எல்லாம் வாங்கலாம், பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுற முடியும் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதாவது இப்போ கடன் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கடன் இருக்குது என்னோட சின்ன பையன் கடன்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு அனுபவிச்சு தான் சொல்கிறேன் ஓகேங்களா. கடன் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டே இருந்து நம்மளால் வந்து கடன் அடைக்க முடியாது ஓகேங்களா. கடன் இருக்குது எப்படியா அடிச்சிடணும் அப்படின்னு கடனை பற்றி யோசிச்சாலே மட்டும் நம்ம கடன் அடிச்சிட முடியாது ஓகேங்களா. கடன் இருக்குது, அதுக்கு என்ன நம்ம வந்து சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பணம் இருந்தால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. பணம் இல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. அப்போனா நம்ம கடன் இருக்குன்னு கடன் அடிக்கணும் அப்படின்னு நினச்சதை விட நம்ம வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அது சம்பாதிச்சா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசிக்கும் போது பணத்து மேலே கான்சன்ட்ரேட் போகும். அப்போ அது மேலே கான்சன்ட்ரேட் போகும்போது நம்ம நல்லா சம்பாதிப்போம், நம்ம கடன் நம்ம அடைச்சிடும், நம்மளும் ஒரு மில்லியனர் ஆகலாம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு கடன் இருக்குது, கடன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வண்டி எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. கடைசியில் அந்த கடனை வண்டி தான் அடிப்பீங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க ஓகேங்களா. அதுக்கு என்ன பிரச்சனை? பணம் நம்ம கையில் இருந்தால் நம்ம கடன் அடிச்சலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ வந்து பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது மாதிரி வந்து ரிச் டாட் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன் பணக்காரங்களே ஆகிட்டு போகிறாங்கன்னா அவங்க பசங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் வேறு, ஏழைங்க அப்பாங்க சொல்லிக் கொடுக்குற விதம் வேறு அவங்க பசங்களுக்கு. அதுலேருந்து சில பேர், அதாவது 97% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக தான் இருக்காங்க. இந்த ஏழைங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மிடில் ஃபேமிலியும் ஏழையாக சரி, நீங்கள் 90% வந்துடுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிச்சம் 3% இருக்கிற மில்லியனர்ஸுக்கு, பணக்காரங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. இந்த 100% 3% மக்கள் தான் பிரிஞ்சு பணக்கார ஆகணும் அப்படின்ற ஒரு ஏம் வச்சு அவங்க ஏழையாக இருக்கட்டும், என்ன வேணால் ரொம்ப கீழ் மட்டமாக வறுமையில் கூட இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறதுலாம் நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது அப்பாங்க வந்து நம்மளுக்கு வேலைக்கு போ, நல்லா சம்பாரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த அப்பாவும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணு, பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு எல்லா அப்பாவும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டாக்டர்னு அவங்க எல்லா அப்பாவும் ஆயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் நீங்கள் தான் 3rd குரூப், 2nd குரூப், 1st குரூப் அந்த மாதிரி மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துருப்பீங்க சரிங்களா. எல்லா அப்பாவும் சொல்கிறது வந்து டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும்ப்பா, இல்லை ஏதாச்சும் ஒரு இது வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லாரும் சொல்கிறது வந்து வேலைக்கு போகணுன்றது தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு அப்பாவும் பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ரிச் டாட் தவிர. ஏன்னா ரிச் டாட் வந்து சொல்லுவார், அவருக்கு தெரியும் எதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும், அவருக்கு தெரியும் நம்ம பசங்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பணக்காரங்க ஆக்குறதுன்ற அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிச் டாட் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பசங்களை ஓகேங்களா. பிஸ்னஸ் பண்ண சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பிஸ்னஸ் தான் வந்து அடித்தளமாக இருக்கும். யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்கிறத விட பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ 97% வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பணக்கார ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் அடுத்தவங்களை பணக்காரர் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து மாதம் 40,000 சம்பளம், 50,000 சம்பளம் அப்படின்னு வந்து நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தவங்களை தான் இன்டெரக்டாக இன்னொருத்தவங்க வந்து பணக்கார ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அவங்க மூலியமாக இன்னொருத்தவங்க வந்து பணக்கார ஆகிட்டே இருக்காங்க. நான் அந்த பைக் எக்ஸாம்பிள் சொன்னல, ஏழைங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, பைக் வந்து வாங்க முடியாது, பணம் மரத்திலே காய்க்குது, அதுமாரி ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. உங்கள் கான்செப்டை மாற்றணும். பணம் எப்படி நம்ம கைக்கு வரும், பணம் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி பைக் வாங்க முடியும், அதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க வந்து ஆனால் புவர் பீப்புள் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. புவர் டேட் அந்த ஃபேமிலியில் வரவங்க அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதோட நின்றுட்டாங்க. என்னால் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் சம்பாதிக்க முடியல, அதனால் அதோட நிறுத்திப்பாங்க. ஆனால் ரிச் டேட் அவங்க பசங்க வழியாக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நிறுத்த மாட்டாங்க. அவங்க வந்து பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கற்றுப்பாங்க. எல்லா காலேஜ்லையும் சரி, எல்லா ஸ்கூல்ஸ்லையும் சரி, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண தான் சொல்லுவாங்க. பணத்தை இப்போ நான் படிக்கும்போது கூட பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண தான் சொல்லுவாங்க. ஆனால் பணத்தை எப்படி வர வைக்கணும், அது பணத்தோட வேல்யூ என்னது, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட்டும் சரி அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து அவன் படிக்கிற தேவையில்லை, 8வதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால தான் லாஸ்ட்டில் காலேஜ் முடிக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்களே, சின்ன வயசுல ஒன்று பிஸ்னஸ் ஓரியன்டாக பாடம் தர வச்சுன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் காலேஜில் ஃபைனல் இயர் அது மாதிரி வச்சு அப்போ வந்து ஒரு சில பணம் மேனேஜ் பண்ணுறது, அப்போ கூட பணம் மேனேஜ் பண்ணுறதா சொல்லி கொடுவாங்களே. பணம் எப்படி யூஸ் ஆகுது, பணம் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது, எங்கள் பணம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சோர்ஸ் என்ன, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளே கற்றுக்கணும் ஓகேங்களா. அது வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஓகேங்களா. அது மாதிரி இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த புக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும். நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோலாம் வரும். சரி, இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து டேக்ஸில் வந்து எப்படி ரிச் டேட்டில் தப்பிக்கிறாங்க, டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவர் டேட்டில் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பயப்படுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிச் டேட் வந்து பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பணம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து ஆடிட்டர்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பணம் கம்மியாக கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும், ஆடிட்டர்லாம் வச்சுருப்பாங்க.
நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மிடில் ஃபேமிலி அவங்க வந்து 1,00,000 ரூபாய் டேக்ஸ் கட்டி தான் அவங்க கையில் வரும். 80,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சரியாக தெரியல டேக்ஸ்லாம் எப்படின்னு தெரியல. 80,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரிச் டேட் அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த 1,00,000 ரூபாயில் 75,000 செலவு பண்ணிவிட்டு அந்த மிச்சம் 75,000 கொண்டு தான் டேக்ஸ் கட்டுவாங்க. இது நான் ப்ராபபிளி இன்னொரு சாப்டருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவாக அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கீழே கமெண்ட்டில் வந்து என்ன புரியலன்னு சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்ட்டு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் காட்டாமல் வீடியோ விட்டு வெளில போயிடுறீங்க. ஓகேங்களா? அதனால வந்து எனக்கு வந்து வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிலாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறீங்களா அப்படின்றது என்னோட ஆசை. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.